தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் காத்திருந்த காரைக்குடியைச் சேர்ந்த ஓம்குமார் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி உயிரிழப்பு. திருப்பதிக்கு போறா 24 மணி நேரம் நிப்பா என்று பக்தர்களின் உணர்வுகளையும் முறையிடலையும் உதாசீனப்படுத்திய அறநிலையத்துறை அமைச்சரும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுமே இந்த உயிரிழப்புக்கு முழு பொறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசம். திருப்பதிக்கு போறான் 24 மணி நேரம் நிப்பான். திருப்பதிக்கு போறான் 24 மணி நேரம் நிப்பான். திருப்பதிக்கு போறான் 24 மணி நேரம் நிப்பான். திருப்பணி என்பது பக்தியுடன் செய்யப்பட வேண்டியது. ஆனால் பகல் வேஷம் போடும் இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதுவும் வெறும் விளம்பர நோக்கத்தில் மட்டும்தான் செய்யப்பட்டு வருகின்றன. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் நிம்மதியாக சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு துளியும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனம். திருச்செந்தூர் கோயில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த பக்தர் ஓம்குமாரின் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இனியேனும் இந்த விளம்பர நாடகங்களை எல்லாம் விட்டுவிட்டு அறநிலையத்துறையை அதற்குரிய அறத்துடன் வழிநடத்த வேண்டும் என திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். தெற்கு ரயில்வேயில் உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான தேர்வை எழுதும் தமிழக தேர்வர்களுக்கு தேர்வு மையங்களை தமிழகத்திலேயே ஒதுக்கீடு செய்ய வேண்டும். 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தேர்வு எழுதுவது தேர்வர்களுக்கு மிகுந்த சிரமத்தை அளிக்கும் என்பதை உணர்ந்து மத்திய அரசு தெற்கு ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை உறக்கத்தில் உள்ளதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆட்டோ ஓட்டுநர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் வாழவே தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் அரசு பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். மாணவிகளை அரசு பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் நிலையை திராவிட மாடல் அரசு உருவாக்கிவிட்டதாக பெற்றோர்கள் வேதனை. கோவையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கோவை போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே கஞ்சா விற்ற வடமாநில இளைஞர்கள் 2 சிக்கினர். ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் விற்பனைக்காக 12 லிட்டர் கள்ளச்சாராயம் 160 லிட்டர் சாராய ஊறல் வைத்திருந்த 2 பிடிப்பட்ட நிலையில் 3 பேர் தப்பியோட்டம். 70க்கும் மேற்பட்ட மரணங்களுக்கு பின்னும் கள்ளக்குறிச்சியில் கட்டுக்கடங்காமல் கள்ளச்சாராயம் ஓடும் நிலையில் 3 தப்பியது குறித்து விடியா திமுக அரசின் காவல்துறை பதில் சொல்லுமா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 2 வேறு இடங்களில் வீட்டின் பூட்டை உடைத்து 12 லட்சம் மதிப்பிலான தங்க நகை, வெள்ளி பொருட்கள், டிவி, லேப்டாப் திருடிய 2 கைது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் திருட்டு சம்பவங்கள் தொடர்கதையாகியுள்ளதாக குற்றச்சாட்டு. திருப்பூரில் நள்ளிரவில் வீடுகளை நோட்டமிட்டு திருட முயன்ற 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபடாததால் துணிகரமாக கொள்ளையடிக்க உலாவரும் திருடர்களின் சிசிடிவி காட்சி. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உயிரிழந்த பெண்ணின் சடலத்திலிருந்து 6 சவரன் நகையை திருடிய நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அச்சமின்றி திருட்டு சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டத்தில் மணல் கடத்தல் குறித்து தகவல் தெரிவித்த நபருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ரவுடி சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக களத்தில் செயல்படும் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கோவையில் சட்டவிரோதமாக டாஸ்மாக் பாரில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியீடு. திறனற்ற திமுக அரசின் 10 ரூபாய் அமைச்சர் சிறை சென்று வந்த பின்னும் டாஸ்மாகில் கொள்ளையெடுப்பதை நிறுத்தவில்லை என மதுப்பிரியர்கள் குற்றச்சாட்டு. சென்னை ராமபுரத்தில் உள்ள பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து. அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியதால் மக்கள் அச்சம்.
2020-21 பட்ஜெட்டில் சென்னையில் 6 கால்வாய் மற்றும் வடிகால்வாய்களை சீரமைக்க 5439 கோடி, 2023-24-25 ஆகிய 3 பட்ஜெட்டில் அடையாறு நதி சீரமைப்புகளுக்காக 1500 கோடி என அறிவித்த திராவிட மாடல் அரசு ஒதுக்கப்பட்ட நிதிகளில் எந்த சீரமைப்புகளையும் செய்யாமல் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு கட் காப்பி பேஸ்ட் பட்ஜெட்டை வெளியிட்டு விஞ்ஞான ஊழல் திமுக அரசு ஏமாற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திராவிட மாடலின் விவசாயத்துறை பட்ஜெட்டில் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் அறிவிப்பு. ஏற்கனவே மாநிலத்தின் மொத்த உணவு உற்பத்தி 90,000 கோடி ரூபாய் என்ற நிலையில் பயன் கிடைக்குமா அல்லது வட்டி சுமையில் விவசாயிகளை மீண்டும் திமுக அரசு சிக்க வைக்கப் போகிறதா என கேள்வி. கள்ளக்குறிச்சியில் தினம் கட்டுக்கணங்காத கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் நிலையில் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய முதல்வர் ஒரு இசையமைப்பாளரை நேரில் வாழ்த்துவது, இன்னொரு இசையமைப்பாளரின் உடல்நலம் குறித்து விசாரிப்பது என பரபரப்பாக்கிக் கொண்டிருக்கும் அவலம் நிர்வாகத்தை கவனிப்பதை விடுத்து வெற்றி விளம்பரங்களில் மட்டுமே ஆட்சி நடத்துவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. பல லட்சம் கோடி கடன் வாங்கி எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாமல் கடன் வரம்புக்குள் தான் இருக்கிறது என பெருமை பேசும் திராவிட மாடல் அரசுக்கு இனி உலக வங்கி எப்படி நிதியளிக்கும் என மக்கள் கேள்வி. கடனுக்கு மேல் கடன் வாங்கி கொள்ளையடித்துவிட்டு சிங்கார சென்னையை சீரழித்ததுதான் ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு சாதனை என மக்கள் கடும் விமர்சனம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலினுக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் நல்ல புத்தி வரட்டும் என ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் சீட்டு எழுதி போட்டு வேண்டுதல். பணி நிரந்தரம் கோரி பலமுறை போராட்டம் நடத்தியும் திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளாததால் விரக்தியடைந்து ஆண்டவனுக்கே மனு அளித்த பக்தி நேர ஆசிரியர். மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்த வழி தெரியாமல் கள்ள மௌனம் காத்த மைனாரிட்டி பாஜக அமைச்சர்கள் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் அவலம். தன் குடிசை பற்றி எரிய காட்டுத்தீயை அணைக்க சென்றாராம் ஒருவர். அந்த கதை போலதான் இருக்கிற விஸ்வகுருவின் அவங்கோல ஆட்சி என மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் காளை முட்டி மாடுபிடி வீரர் உயிரிழப்பு. மாவட்ட நிர்வாகம் முறையான பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் அவதி. விடியா அரசின் சுகாதாரத்துறையில் போதிய மருத்துவ பணியிடங்களை நிரப்பாமல் அலட்சியமாக இருந்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். மதுரையில் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 350க்கும் மேற்பட்ட கல்லூரி ஆசிரியர்கள் கைது. நியாய கோரிக்கைக்காக போராடும் ஆசிரியர்களை ஏவல்துறை கைது செய்து அராஜகம். மயிலாடுதுறை நகரின் பல்வேறு பகுதிகளில் குடிநீருடன் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் அவதி. 1 லட்சம் மக்களின் உயிர் பிரச்சனைகள் நகராட்சி திமுக நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய அரசு மருத்துவமனை கட்டிடப் பணிகளில் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி பணியின் போது மண் சரிவில் சிக்கி கூலி தொழிலாளி உயிர் தப்பினார். தொழிலாளர்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுக்காமல் விடியா அரசு அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. கோவையில் கடத்தி விற்கப்பட்ட ஆண் குழந்தை கன்னியாகுமரியில் மீட்பு. குழந்தையை முறைப்படி தத்து கொடுக்காமல் சட்டவிரோதமாக குழந்தையை தத்து கொடுத்ததாக தாய் உள்ளிட்ட 8 பேர் சிக்கினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் மீது பாட்டிலுக்கு சுமார் 40 ரூபாய் வரை அதிக கட்டணம் வசூலிக்கும் வீடியோ வெளியானது. 10 ரூபாய் பாலாஜி சிறைக்கு சென்று வந்த பிறகும் திருந்தவில்லையா என மதுப்பிரியர்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே குடிபோதையில் மாமியார் மீது டிராக்டர் ஏற்றி கொலை செய்த மருமகன் சிக்கினார். மதுவிலக்கை அமல்படுத்துவதாக வாய்சவடால் அடித்த ஸ்டாலின் மௌனமாக இருப்பதால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. மதுரை வாடிப்பட்டி அருகே கழிவுநீர் செல்வதற்காக 1 வாரத்திற்கு முன் ஊராட்சி நிர்வாகத்தால் தோண்டப்பட்ட குழியில் 4 வயது சிறுவன் தவறி விழுந்து உயிரிழப்பு. விடியா திமுக ஆட்சியில் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியமாக இருந்ததால் சிறுவனின் உயிர் பறிபோனதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை அம்பத்தூரில் பிரபல தனியார் நிறுவனத்தில் மரம் வெட்டும் போது தொழிலாளிகள் 2 உயிரிழப்பு. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தனியார் நிறுவன மேலாளர் மற்றும் சூப்பர்வைசர் கைது செய்து விசாரணை. கடலூர் அருகே மின்கம்பம் சாய்ந்து ஒப்பந்த தொழிலாளி உயிரிழந்த நிலையில் உரிய நிவாரணம் வழங்க கோரி உறவினர்கள் சாலை மறியல். திறனற்ற திமுக அரசு மின்கம்பங்களை முறையாக பராமரிப்பதில்லை என குற்றச்சாட்டு. திருப்பூர் மின்கசிவு காரணமாக சிலிண்டர் வெடித்த விபத்தில் தரைமட்டமான கட்டிடம். வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்ப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தை நடத்துனர் மற்றும் பயணிகள் தள்ளிய அவலம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் போக்குவரத்து துறை பழுதான பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டிவனம் அருகே விபத்தில் இறந்தவரின் சடலத்தை வைத்து காவல்துறையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியல். சாலையில் மின்விளக்கு வசதி, தரைப்பாலம், எச்சரிக்கை பலகை வைக்க பலமுறை வலியுறுத்தியும் விடிய அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் நாசாவின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் புறப்பட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் வெற்றிகரமாக இணைந்தது. போயிங் ஸ்டார்லைன் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுதால் தொடர்ந்து 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே சிக்கி தவித்த சுனிதா மற்றும் வில்மோர் விரைவில் டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு திரும்புவர்.